வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொலியில அந்த லைட்டை கொஞ்சம் போட்டுவிடு. இந்த காணொலியில நாம பார்க்கறது காலேஜ் டிஆர்பி தமிழ் கட்டுரை வினாக்கள், வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கட்டுரை வினாக்களை பத்தி பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 5 கட்டுரை கொடுத்திருக்கேன். இந்த போர்டுல நல்லா 5 கட்டுரை பார்த்துக்குங்க. இந்த கட்டுரை ஏன் எழுதுன அப்படின்னு கேட்டா, என்னுடைய யூடியூப் ஃபாலோயர்ஸ் தொடர்ந்து சார் டெஸ்ட் பேட்ச் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் டெய்லியும் ஒரு 5 கட்டுரை இல்லைன்னா 10 கட்டுரை கொடுக்குறேன், எனக்கு எழுதி அனுப்புங்க, அதை நான் கரெக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி பதில் சொல்லிடுவேன். ஏன்னா இந்த காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா டிஸ்கிரிப்டிவ் தான். தொடர்ந்து நான் அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப டாப் மார்க் 100க்கு 80 மார்க், 100 கேள்விக்கு 80 கேள்வி கரெக்ட்னு எடுத்துக்கங்க. ஒருத்தர் எடுத்திருக்காரு, இப்ப நான் எடுத்திருக்கேன், நான் ரொம்ப என்ன இதா எடுத்துக்குவேன். 100க்கு 80 எடுத்துட்டேயா, ஆன்சர் கீ எல்லாம் செக் பண்ணிட்டேன், 80 எனக்கு வந்துடுச்சு, என்ன அடிச்சுக்க முடியாதுன்னு. ஆனா கட்டுரை ஒண்ணுமே தெரியாது, சும்மா எழுதி வச்சா மார்க் போட்டுருவாங்க, 5 பக்கம் கொடுத்துருக்காங்க, 5 பக்கத்தை நப்பி விட்டுறலாம் அப்படின்னு 5 பக்கத்தை நான் நப்பிடுறேன், ஒண்ணுமே எழுதல. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த 5 கேள்விக்குமே எனக்கு விடை தெரியல, ஏதோ ஒரு கேள்வியை எடுத்து சும்மா மேம்போக்கா வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் கொஞ்சம் சரியாக இருந்து ஒரு 5 மார்க் எனக்கு போட்டிருக்காங்க 50 மார்க்குக்கு. இப்ப எனக்கு மார்க் தமிழ்ல 100க்கு 80 கொஸ்டின் கரெக்ட் ஆச்சா. அப்ப 80 1.5 மார்க்குனா 120 மார்க். டிஸ்கிரிப்டிவ்ல 5, எனக்கு 125. என்னுடைய ஃப்ரெண்டு தமிழரசன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் 55 கேள்வி அடிக்கிறாரு, எனக்கு அவருக்கு வித்தியாசம் 25 கொஸ்டின். எல்லாம் ஆன்சருக்கு எல்லாம் செக் பண்ணிடுவோம், ஏகப்பட்ட இன்ஸ்டியூட்ல போடுறாங்க, புத்தகத்தை பார்க்கணும். ஏன் நான் தான் எக்ஸாமினர், வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து ஒருத்தர் போடுறாரு, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா அவர் 55, நான் 80, நான் டாப், என்னோட 25 கொஸ்டின் அவரு கம்மி. அப்ப அவர் 55 கேள்வி எழுதுனா அவருக்கு 55 இன்ட்டு 1.5 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு இதுங்க, கணக்கு கூட போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா கணக்குல நம்ம வீக்கு. 82.50, 150க்கு 82.50 என்னது 120. நல்லா பாருங்க, 82.50 தான் 100க்கு. சரி, இல்ல 150க்கு 82.50 தமிழரசன், நான் 120, எனக்கு 5 மார்க் இதுல டிஸ்கிரிப்டிவ்ல 125. அவர் என்ன பண்றாரு, சூப்பரா எழுதிடுறாரு. இந்திய அரசியல் அமைப்பு அதுல எழுதுறாரு, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றுவதற்கான வரலாற்று பின்னணியை குறித்து கட்டுரை வரைய அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னு கிளீனா ஒரு 15-13 பாயிண்ட் இருக்கு. ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்திய சட்டம், பட்டய சட்டம், அப்புறம் சைமன் கமிஷன், கிளாபத்து இயக்கம், கேபினட் தூதுக்குழு, மவுண்ட் பேட்டன் திட்டம், இந்திய சுதந்திர சட்டம், இது எல்லாமே போட்டு 5 பக்கம் எல்லா சட்டம் வருஷம் யார் கலந்துக்கிட்டான்னு போட்டா அவருக்கு 43 மார்க் போடுறாங்க.
எனக்கு 120 கூட்டல் 5 125. அவருக்கு 55 கொஸ்டின் எடுத்து அடிச்சிருக்காரு. அப்ப 1.5 மார்க்குக்கு 82.50 கூட்டல் அவருக்கு வந்து இன்டர்வியூல இந்த டிஸ்கிரிப்டிவ்ல 43. அப்ப 82.50 பிளஸ் 43 125.50. நான் 120, அவரு 125.50. கட் ஆஃப் வந்து 125.50 முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. தமிழரசன் ஜெயிச்சிருவாரு, நான் தோத்துருவேன். அவர் குவாலிஃபை. இதுதான், நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, அதுதான். நான் தமிழ்ல ஸ்காலர். 180 கொஸ்டின் அடிச்சோம், கட்டுரை ஒழுங்கா எழுதாதனால என்னால குவாலிஃபை ஆக முடியல. என்னை விட 25 வினாக்கள் தமிழ்ல பின்தங்கி இருந்த என்னுடைய நண்பர் தமிழரசன் கட்டுரையில 43 மார்க் எடுத்து 0.50 என்ன அடிச்சு தள்ளிட்டு போயிடுறாரு. இதுதான் சார் போட்டித் தேர்வினுடைய மகிமை. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நாங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் நாங்க சொல்றோம். இதெல்லாம் சும்மா மேம்போக்கா எழுதிட்டு வரலான்னு எல்லாம் விடுறது இல்லை. இப்ப நீங்க நினைக்கலாம், சார் நாங்க தமிழ் ஸ்டூடெண்ட், எங்களுக்கு தமிழ் தான் தெரியும், நாங்க யூஜிடிஆர்பி எழுதணும், பிஜிடிஆர்பி எழுதணும், அதை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான் காலேஜ் டிஆர்பி இருக்கும். யாருமே வந்து கட்டுரை யாருக்குமே ஒன்றும் தெரியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீசெண்டா வித்தவுட் பிஎட் ஸ்கூல்ல காலேஜில் எங்கேயும் ஒர்க் பண்ணாம நெட் குவாலிஃபை ஆன ஏகப்பட்ட பேர் எனக்கே தெரியும். எல்லாமே வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட். எங்ககிட்ட தமிழ் வளர்ச்சி துறையில இன்டர்வியூ வரைக்கும் போனவங்க, நல்லா படிச்சவங்க ஏகப்பட்ட பேர். வெறும் வித்து எம்ஏ வித்து நெட்டு, பிஹெச்டி கூட முடிக்கல, எம்ஏ முடிச்சிருக்காங்க. ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ எங்கேயும் ஒர்க் பண்ண கிடையாது, பிரைவேட்ல. எல்லாமே குரூப் 1க்கு யூபிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க. அவங்க பேசுனா கொஸ்டினை வந்து எந்த கேள்வி கேட்டாலும் டான் 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 சொல்றாங்க. சார் இப்ப எங்க கிளாஸ்லயே இருக்காங்க சார், நான் ஓப்பனா சொல்றேன், நான் பெருமைக்காக சொல்ல கிடையாது. எங்க இதுலயே சில பேர் கான்ஸ்டியூஷன் புட்டு புட்டு வைக்கிறாங்க. பிரையாம்பிள்னா என்ன, இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கிளீனா 5 பக்கம் கடகர கடன்னு ஏதோ மைக்க பிடிச்சி பேசுற மாதிரி, நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது, சொல்றாங்க. இவங்க எல்லாமே இந்த கேட்டகரி காலி பண்ணிடும். நீங்க என்ன பாருங்க, இப்ப நம்ம கிட்டே ஜாயின் தமிழுக்காக மட்டும் சேர்ந்திருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழுக்காக சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே ஜிகேஸ் எல்லாமே நான் வந்து இந்தியாவில் டாப் இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. நான் ஏற்கனவே எனக்கு எல்லாம் தெரியும், எல்லா புக்கு கான்ஸ்டியூஷன்ஸ்க்கு இந்தியன் ஹிஸ்டரி தரவா தெரியும். ஏன்னா செகண்ட் குரூப் பாஸ் பண்ணி வேலையில் இருக்கவங்க இருக்காங்க. அப்ப இந்த டிஎன்பிசி பேக்ரவுண்ட் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் ஜுஜிபி, ரஜினிகாந்த் பாஷையில சொன்னா. அப்ப இவங்களை எல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும். நாம எல்லாம் தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் மாணவர்கள், தமிழை நம்பிய காலத்தை கழிப்பவர்கள். இவங்களை நாம சார் போட்டி தான், புரியுதுங்களா? இது ஒரு செக்மெண்ட். இத அட்லீஸ்ட் 50 பேர் 60 பேர் இருக்காங்க. சிலதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியல, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு நெட் குவாலிஃபை பண்ணுவீங்க. அது இல்லாம இந்த செட்ல எனக்கு தெரிஞ்ச 60-70 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு வித்தியாசமான போட்டி. இதே ஜெனரல் டாபிக் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவங்க பழைய மெத்தட்ல 10 கட்டுரை கொடுத்து 100 மார்க் இருந்ததுன்னா அவங்க வந்து ஆரோக்கியமான போட்டியாளர் கிடையாது. அவங்களும் 2-3 வருஷம் படிச்சாதான் முடியும். தொல்காப்பியத்தை
ஃபுல்லா படிக்கணும், நன்னூல் படிக்கணும். இப்ப வந்து அப்ஜெக்டிவ் ஓரளவு படிச்சாலும் இந்த கட்டுரையில வந்துருவாங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதனால இந்த கட்டுரை சம்பந்தமா நாங்க எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி சம்பந்தப்பட்டது கடந்த 1.5 வருஷமா வீடியோ போட்டிருக்கோம். இதுல நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், பாத்துக்குங்க. அதே மாதிரி நீங்க தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்றேன், எப்படி கட்டுரை எழுதணும், எந்த மாதிரி எழுதணும், நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க சார், எங்ககிட்ட சேர்ந்து படிச்சாதான் நான் சொல்லுவேன்னு கிடையாது. இப்ப நாங்க வந்து 1.5 வருஷமா காலேஜ் டிஆர்பிக்கு கிளாஸ் நடத்துறோம், பக்கா ப்ரொஃபஷனலா நடத்துறோம். அப்ப நாங்க நடத்தும் போது வந்து தமிழ்ல தான் வந்து கட்டுரை வடிவமைப்பு இருந்தது. அப்ப நாங்க எல்லாமே இது டிஸ்கிரிப்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லி தந்தோம். இப்ப நாங்க ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணி டெய்லியுமே வந்து இந்த கட்டுரைக்காகவே பயிற்சி அப்ஜெக்டிவ ஏற்கனவே நான் வந்து அப்ஜெக்டிவ்ல கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த காலேஜ் டிஆர்பிக்காகவே அப்ஜெக்டிவ் டைப்ல 10,000க்கு மேல. ஏன்னா நான் 1.5 வருஷமா நான் வந்து நடத்திட்டு இருந்தேன். இந்த காலேஜ் டிஆர்பி இதே சேம் சிலபஸ் தான், அது சொல்லி கொடுத்துட்டு இருந்ததுனால அதை மட்டும் பார்த்தா போதுன்ட்டு அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம ட்ராக்கை வந்து மாத்திட்டேன். ஏன்னா நம்ம கிட்ட 1.5 வருஷமா படிச்சவங்கள அட்லீஸ்ட் ஒரு 25 பேத்தனாச்சும் காலேஜுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல ஃபுல்லா இது வந்து ப்ரெசன்ட் பண்ணி தான். ஏன்னா எவ்வளவு பேத்துக்கு என்னன்னே புரியல. ஏன்னா தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் சங்க இலக்கியத்தையும் படிச்சவங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு, இந்திய வரலாறையும் தமிழக வரலாறையும் புரிய வைக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். அதனால வந்து ஆனா வேற என்ன பண்றது, நம்ம வேலைக்கு போகணும்னா இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப நாம வந்து கஷ்டப்பட்டு ஆகணும். நீங்க தமிழ் படிச்ச ஸ்டூடெண்ட், ஐயா எனக்கு ஆர்வம் இருக்குது கட்டுரை எழுதுறது எப்படி, இதுல நீங்க என்கிட்ட சேர்ந்தா மட்டும்லாம் கிடையாது. உங்களுக்கு இதுனா நான் என்கிட்ட கேளுங்க, எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், எப்படி படிக்கலாம், எந்த மாதிரி புக்கு படிக்கலாம். தேவையில்லாத வெறும் கண்டதை படிச்சு இது பண்ண முடியாது. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து போடணும், பக்கமெல்லாம் இருக்குது சார். உங்களுக்கு வந்து ஒயிட் ஷீட் கொடுக்க மாட்டாங்க, கோடு போட்டு தான் இருக்கும். சில வந்து 21 கோடு வரும், அதுல ரூல்டு இல்ல, இல்லைன்னா 18 இருக்கும். இப்ப 21 லைன் போட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரூல்டு ஷீட்ல. அட்லீஸ்ட் நீங்க 5 பக்கம் எழுதணும். நீங்க ஒரு லைனுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வார்த்தை அல்லது 4 வார்த்தை எழுதுனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து 60-70 வார்த்தைகள் வந்து கிடைக்கும் ஆச்சுங்களா. அப்ப 5 பக்கம் எழுதப்ப 5 35 350 இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி எழுதணும்னு எல்லாமே ஃபுல்லா சொல்ல முடியாது. அந்த 300 வார்த்தைக்குள்ள எப்படி கட்டுரை இறக்கணும், கட்டுரை எப்படி தொடங்கணும், எப்படி முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிம்பிளா நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மொத்தம் எத்தனை, அந்த மாநிலங்களில் இப்ப அது விடுங்க, இந்தியா விட்டுருங்க, தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள் எத்தனை, தமிழகத்தில் உள்ள முக்கிய நகரங்களின் சிறப்புகளை விவரி. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கலாம். உடனே வந்து நீங்க வந்து இப்ப திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழகத்தில் 28 தமிழகத்துல வந்து திடீர்னு மறந்து போச்சு இத்தனை மாவட்டங்கள் இருக்கு, இதுல சென்னை இருக்கு, காஞ்சிபுரம், இப்படின்லாம் எல்லா மாவட்டத்து பேரையும் எழுதிட்டு இப்ப திருச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வெறும் திருச்சியை மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்க கூடாது, அங்க அது இருக்கு இது இருக்குன்ட்டு எல்லா மாவட்டம் சிறப்பும் கவர் பண்ணணும், முழுமையா இருக்கணும் கட்டுரை. இந்தியாவுடைய இயற்கை அமைப்பை பத்தி கேட்கறான்னு வச்சுக்கோங்க, வெறும் இமயமலையை பத்தி எழுதக்கூடாது, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, தார்பாளையம், ஆதவல்லி குன்று, இது எல்லாமே எழுதணும் ஆச்சுங்களா. சங்ககால பாண்டிய மன்னர்களை பத்தி எழுதுக அப்படின்னா ஏதோ ஒரே மன்னன் நெடுஞ்செழியனை பத்தி எழுதக்கூடாது, உக்கிர பெருவழி இருக்காது, நெடுஞ்செழியன் இருக்காது, அப்புறம் கொற்கை பாண்டியன் இருக்காது, இப்படி இருக்கிற பாண்டிய மன்னர்கள் எல்லாமே எழுதணும், அதுதான் முழுமை. அதனால இப்ப பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் எனக்கு கேட்டது எப்படி ஐயா கொஸ்டின்ஸ் வரும், இது வந்து அரசியலமைப்பை பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கேன். 73வது சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திய அரசியலமைப்பில் ஏற்படும் மாற்றங்களை குறித்து விவரிக்கும், இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு உண்டு. அப்ப நம்ம அரசியலமைப்புனா நம்ம என்னன்னா பொத்தாம் பொதுவா படிக்க கூடாது சார். இந்த அரசியல் அமைப்புல இருந்து
30 கேள்விகள் பக்கமா கேட்க வாய்ப்பு, 30 தலைப்புல இருக்கு டிஸ்கிரிப்டிவ். என்னுடைய அப்சர்வேஷன்ல 30க்கு மேல. அப்ப இதெல்லாம் ரொம்ப மைனூட்டா கேட்கலாம். சும்மா இந்திய அரசியலமைப்பை பத்தி சொல்லு, குடியரசுத் தலைவரை பத்தி சொல்லு, மாநில ஆளுநரை பத்தி சொல்லு, முதலமைச்சரை பத்தி சொல்லு, இது சட்டமன்றத்தை பத்தி சொல்லு, நீதிமன்றத்தை பத்தி சொல்லு, இதெல்லாம் பொதுவான கேள்வி. இது 73வது சட்ட திருத்தம் பஞ்சாயத்தை பத்தி வருது. அப்ப இந்த சட்டம் வந்தப்ப இது எத்தனாவது அட்டவணை, இது இந்திய அரசியலமைப்பு தோன்றப்பட்ட போது எழுதப்பட்டதா அப்படின்னு கேட்டா கிடையாது. 1992வது வருஷம் நினைக்கிறேன். அந்த சமயத்துலதான் இந்த 73வது சட்ட திருத்தம் போட்டு பஞ்சாயத்து அமைப்புகள் எல்லாம் மாத்தி, இது அதுக்கு முன்னாடி மத்திய அரசு மாநில அரசு அப்படின்னு 2 அடுக்கு இருந்தது. 3 அடுக்கு உள்ளாட்சி என்ற அமைப்பு புதிதாக அறிமுகப்படுத்தி பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டதுன்னு நீங்க போட்டு பாயிண்டா எழுதணும். அப்ப நமக்கு அது நுணுக்கம் தெரிஞ்சதான் எழுத முடியும். இப்ப சப்போஸ் உங்களுக்கு 5 கேள்வி, இந்த கேள்வி இப்ப காலேஜ் டிஆர்பியில டெஸ்கிரிப்டிவ்ல இந்த 5 கேள்வி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மதியானம் எழுதுறது இல்ல. அப்ப இது நுணுக்கம் தெரிஞ்சாதான் இந்த கட்டுரை நீங்க எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. நுணுக்கம் தெரிஞ்சா எழுதலாம், இல்லைன்னா இதை நாம விட்டுருவோம். சரி, அடுத்த கேள்வி, இந்திய தொழில்துறை சந்திக்கும் சவாலான பிரச்சனைகளை பட்டியலிடுங்க. இந்தியாவில் என்னென்ன தொழில், எந்தெந்த ப்ராப்ளத்தை அட் பிரசன்ட் இது சந்திக்கும் சவாலான பிரச்சனைகள் அட் பிரசன்ட்ல, ஆங்கிலேயர்கள் காலத்துல கிடையாது. இன்னைக்கு இது என்னன்னா நிகழ்காலத்துல எடுத்துக்கணும். இன்னைக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, அந்த தொழிற்சை சந்திக்கக்கூடிய என்னது மேக்சிமம் மேன் பவர் பத்தி வரும். அப்ப உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் நல்லா தெரியணும். கரண்ட் ஈவெண்ட்ஸ் வித் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட், அதாவது கரண்ட் ஈவெண்ட் ரிலேட்டட் வித் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சா மட்டும்தான் இது எழுத முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப இந்த கேள்வியும் நமக்கு புரியலைன்னா விட்டுருவோம். அடுத்தது, மார்க்கோ போலோ குறிப்புகள் காட்டும் தமிழக வரலாற்றினை ஆராயவும். மார்க்கோ போலோன்னு ஒருத்தர் இருக்காரு, வெனிஸ் பயணி, பாண்டிய நாட்டுக்கெல்லாம் முத்துக்குளித்தல் பத்தி எல்லாம் எழுதியிருக்காரு. இந்த ஒரு லைன் எழுதுனா பத்தாது, தனியாவே கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் நம்ம ஒரு பேர் தட்சணாமூர்த்தி புக்ல இந்த கேள்விக்கான பதில் இருக்கும். அப்ப அந்த மாதிரி புக்கு நீங்க தமிழக வரலாறு பண்பாடு படிச்சா தான் இது பண்ண முடியும். இது 5 பக்கம் கட்டுது இருக்கும். மார்க்கோ போலோ வந்திருந்த சமயத்துல அவருடைய டைரியில என்னன்னா எழுதியிருந்தாரு அப்படின்ட்டு. அப்ப இது தமிழக வரலாறுல பாண்டியர்கள் கால சமூக சூழ்நிலைய மார்க்கோ போலோ சுட்டி காட்டினது தெரிஞ்சா மட்டும்தான் எழுத முடியும், இல்லைன்னா முடியாது. சும்மா கற்பனையில எல்லாம் கதை விட முடியாது. இது நான் ஃபர்ஸ்ட் கேட்டது இந்திய அரசியலமைப்பு, 2வது இந்திய பொருளாதாரம், 3வது தமிழக வரலாறு. அடுத்த கேள்வி, நவீன இந்தியாவில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் நலிவடைந்ததை தாதாபாய் நவ்ரோஜி சுட்டி காட்டியதை விவரிக்கவும். தாதாபாய் நவ்ரோஜி கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியன், அவருக்கு பட்டம். எக்கனாமிக் பிரெயின் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகத்துல எழுதியிருக்காங்க. இதெல்லாம் சிவில் சர்வீஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அதனால சப்போஸ் ரொம்ப டெப்தா கேட்டாங்கன்னா இப்படிதான் கேட்பாங்க. நீங்க குரூப் 1 எக்ஸாமு, யூபிஎஸ்சி மெயின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதே பேட்டர்ன்ல தான் நாங்க சொல்லித்தரோம், அதே பேட்டர்ன்ல தான் நாங்க வடிவமைக்கிறோம். அப்ப நீங்க அந்த காலத்துல தாதாபாய் நவ்ரோஜினுடைய புத்தகம் எக்கனாமிக் பிரெயின் ஆஃப் இந்தியா, அதுல ரத்த கசிவுங்கிற வார்த்தையை சொல்லி இருப்பாரு. எப்படியெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையிலிருந்து செல்வ வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு ஆங்கில நாட்டுக்கு செல்லப்படுகிறது தன்னுடைய நூலில் அழகாக சுட்டி காட்டியிருப்பார். அதை நாம திறனாய்வு கண்ணோட்டத்தோட எழுதுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரசனை முறை திறனாய்வு, முடிவு முறை திறனாய்வு, விளக்க முறை, பகுப்பு முறை, மார்க்சிய திறனாய்வு, இப்படி பல திறனாய்வுகளை நாம கைலாசபதி புக்கில் படிச்சிருப்போம், பஞ்சாங்கம் புக்கில் படிச்சிருப்போம், தீசு நடராஜன் புக்கில் படிச்சிருப்போம். இப்படி எல்லாம் படிச்ச நம்மளுடைய திறனாய்வு, வரலாற்றியல் திறனாய்வை இந்த கோணத்துல நாம பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டோம் என்பதையும் இந்த நேரத்துல தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தது 5வது கேள்வி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து.
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். இப்ப இது தெரிஞ்சாதான் எழுத முடியும், இல்லைன்னா முடியாது. நீங்க நான் தான் சொல்றேனே, இது நான் எடுத்துக்கிறேன், இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல, இந்த கேள்வி நான் எடுத்துக்கிறேன். ஏதோ தொழிற்சந்தி இந்த எந்த கேள்வினா இந்த மார்க்கோ போல எடுத்துக்கிறேன். சும்மா முத்து குளிக்கிறாங்க அது இதுன்னு எழுதி வச்சு எனக்கு 5 மார்க் போட்டா, இது நான் தான் சொல்றேனே, டிஎன்பிசி குரூப் 1 எழுதுன நண்பர்கள், யூபிஎஸ்சி படிக்கிறவங்க தூள் கிளப்பிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பாருங்க. 19 ரூபா படிக்காதீங்க. நீங்க எல்லாம் சொல்றாங்க சார். இருக்கு சார், இந்திய அரசியலமைப்பு 6th இருந்து 10th வரைக்கும் இருக்குது, +1 +2 இருக்கு. எப்படி இருக்கு இந்திய அரசியலமைப்பு சார்? அது பேசிக்ஸ். பேசிக்கா கேட்டா பிரச்சனை கிடையாது. சும்மா ஒரு பக்கம் இருக்கும், அரை பக்கம் இருக்கும். அப்ப நீங்க முழுமையா நீங்க 300 பக்க வார்த்தைகள்ல எழுதணும். ஏன்னா ஒரு கட்டுரை 50 மார்க், அத்தனையும் எடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அதிகமாக மேகசின்ஸ் படிக்கணும். எல்லாமே இதெல்லாம் நீங்க யூனிக்கி, ஸ்பெக்ட்ரம் கைடு, டாட்டா கைடுகள் எல்லாமே ஆங்கிலத்துல தான் இருக்குது. நீங்க எந்த இது எடுத்தாலும் அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த குறுகிய காலத்துல நாம ஒரு கட்டுரையா ரெடி பண்ணி வச்சு அதை ஒரு 6-7 பக்கம் வச்சு அதை நாம படிச்சு மனப்பாடம் பண்ணா மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியாது, யாராலையுமே முடியாது. இதுக்காக இதெல்லாம் எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும்னு பாருங்க. என் நம்பர் இருக்கு, எந்த டைம் வேணாலும் போன் பண்ணலாம். நீங்க எந்த மேஜரா இருந்தாலும் நாங்க சொல்லி தருவோம். இல்ல கிளாஸ்ல சேர்ந்து உங்களோட சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த நம்பர் பாங்க. அதே மாதிரி நாங்க காலேஜ் டிஆர்பி பேஸ் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். எங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வீடியோ, எங்களுடைய இன்ஸ்டியூட்டை பத்தி புதுசா பாக்குறவங்க ஒரு 10-15 வீடியோ பார்த்தா எங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா போய் பாருங்க, லிங்கை செக் பண்ணி ஃபுல்லா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி கட்டுரைகள் நான் கொடுப்பேன். இந்த டிசம்பர் 20க்குள்ள கிட்டத்தட்ட 40-50 கட்டுரைக்கான கேள்விகளை கொடுத்துருவேன். மூளையை உபயோகிங்க, என்னுடன் விவாதிங்க, இந்த கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் அளிக்கலான்னு. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்தா தான் நான் இந்த மாதிரி கட்டுரையா கேட்டுக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா இதோடு நான் நிறுத்திடுவேன். புரியுதுங்களா? ஏன்னா ஆதரவு இருந்தால் தான் தொடர்ந்து செயல்பட முடியும். எழுதி அனுப்பி விடுங்க, நானே திருத்திடுவேன். புரியுதுங்களா சார்? நீங்க குரூப் 1 படிக்கிறீங்க, குரூப் 7 படிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்தா கட்டுரை தலைப்பு கொடுத்துருவாங்க, நீங்க எழுதணும். பேப்பர் திருத்தி கொடுக்கறதுக்கெல்லாம் காசு. நீங்க எழுதி அனுப்புங்க, ஃப்ரீயாவே நான் உங்களுக்கு இது பண்ணி விடுறேன் சார். நீங்க இதே நீங்க ஒரு கார்ப்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க குரூப் 1 மெயின்ஸ் படிச்சாலும் யூபிஎஸ்சி படிச்சாலும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பக்கமா மெயின்ஸுக்கு சொல்லித்தர ஃபீஸ். நான் ஒன்றும் இல்லாத ஒன்றும் சொல்ல கிடையாது. இதே மாதிரி கட்டுரை எழுதி திருத்தத்துக்கு எல்லாமே பைசா சும்மா கிடையாது. நாங்க இது புது வருஷம் எல்லா மாணவர்களும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க சொல்றோம். நீங்க எழுதி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, நான் இந்த கேள்விக்கு அப்படின்ட்டு நானே திருத்தி நானே உங்களுக்கு மார்க் போட்டு அனுப்பி விடுறேன். புரியுதுங்களா? இன்ட்ரெஸ்ட்னா கான்டாக்ட் பண்ணுங்க. வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம்.